Good morning students. Today we are going to learn an interesting poem from Unit 1. The title of the poem is Beyond the Universe. Beyond the Universe அப்படினா universe அப்படினா பிரபஞ்சம் பேரண்டம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம வாழ்கிற பூமி நட்சத்திரங்கள் எல்லாமே உள்ளடக்கியது தான் இந்த யூனிவர்ஸ். ஓகேவா? அந்த யூனிவர்ஸுக்கும் அப்பாற்பட்ட பியாண்ட் அப்படின்னா அப்பாற்பட்ட பல விஷயங்களை இந்த போயமில் அந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? பியாண்ட் த யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட. ஓகேவா? நம்ம சோலார் சிஸ்டமில் எத்தனை பிளானட்ஸ் இருக்குது? 8 பிளானட்ஸ் இருக்குது இல்லையா? இந்த 8 பிளானட்ஸ் என்னென்னு கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி பாருங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் மெர்க்குரி, அதாவது புதன். ரெண்டாவது வீனஸ், வெள்ளி கிரகம். தேர்டு தான் எர்த்து, நம்ம வாழக்கூடிய பூமி. அடுத்து இருக்கிறது செவ்வாய் கிரகம், மார்ஸ். ஓகேவா? அடுத்து ஜூபிட்டர் இருக்குது, வியாழன். அடுத்து சேட்டன் அப்படின்னா சனி கிரகம். அடுத்து யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஓகேவா? இதுதான் நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய 8 பிளானட்ஸ். ஓகே, இங்கே போயட் வந்து எந்தெந்த பிளானட்டுக்கெலாம் போகிறாருன்னு பார்க்கலாமா? பியாண்ட் த யூனிவர்ஸ், பிரபஞ்சங்களுக்கு அப்பாற்பட்ட. ஐ ட்ரீம் ஆஃப் ஃப்ளையிங் பியாண்ட் தி எர்த். அதாவது அவர் என்ன கனவு காண்றாரு, யார் போயட் என்ன கனவு காண்றாரு அப்படின்னா, இந்த எர்த்து பூமியே தவிர்த்து பெரிய பேரண்டத்துக்கு அப்பாற்பட்ட இந்த பேரண்டத்துக்கு நான் பறந்து போகிற மாதிரி கனவு காண்றேன் அப்படிங்கிறார். ஓகே, அம்மிஸ்ட் த பிளானட்ஸ் அண்ட் த கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ். அம்மிட்ஸ்ட் அப்படின்னா நடுவில், அதற்கு மத்தியில் அப்படின்னு அர்த்தம். எதற்கு மத்தியில் பறந்து போகிறார் அப்படின்னா பிளானட்ஸ், த பிளானட்ஸ் அண்ட் கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ் அப்படின்னா எண்ண முடியாத நட்சத்திரங்கள். கவுண்ட்லெஸ்னால் எண்ண முடியாது. ஓகே, இந்த கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ்க்கு நடுவில் அந்த போயட் பறந்து போகிறாரு. ஐ வுட் ஸ்டாப் பை த ரெட் பிளானட் மார்ஸ். மார்ஸுங்கிறது செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்துக்கு இன்னொரு பேர் ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் வந்து அங்கே நின்று அதோட அழகை வந்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்ல வராரு. ஓகே, ஐ வுட் ஸ்டாப் பை த ரெட் பிளானட் மார்ஸ். ஹியர் வி ட்ரீம் ஆஃப் எ ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். நம்ம மனிதர்கள் வந்து ரெட் பிளானட்டில் போய் வாழ்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? அதாவது மனிதர்கள் எல்லாம் அங்கே செவ்வாய் கிரகத்தில் வசிக்க முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த ஹோம், அந்த வீட்டுக்கு நான் போய் நான் கனவு காண்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஃப்ளை ஆன் டு வாட்ச் த சேட்டன். அடுத்து வந்து எங்கே பறந்து போகிறாராம்? இன்னும் செவ்வாய் கிரகத்திலேருந்து சேட்டனுக்கு போகிறாரு, சனி கிரகத்துக்கு போகிறாரு. வித் இட்ஸ் ரிங் அண்ட் மூன்ஸ், அதோட ரிங்ஸ். சேட்டன் பிளானட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ரிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது ஆக்சுவலாக ரிங்ஸ் இல்லை, குட்டி குட்டி அந்த துகள்கள் எல்லாம் சேர்ந்து, ஓகேவா, சின்ன பாறைகள் எல்லாம் சேர்ந்து அந்த சேட்டனை சுற்றி ஒரு வளையம் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கு. சரிங்களா? அதோட மூன், அதாவது நிலவு இருக்கும். சேட்டனை சுற்றி நிலவுகள்லாம் இருக்கும் இல்லையா? இப்படி பூமிக்கு ஒரு நிலவு இருக்கோ அதே மாதிரி சேட்டனுக்கு இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய மூணெல்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். தென் ஐ ஸ்டாப்டு பை ஜூபிட்டர் மார்வெல்டு. மார்வெல்டு அப்படின்னா ஆச்சரியமிக்க. எங்கே ஆச்சரியப்படுறாரு? ஜூபிட்டர் பிளானட்டை பார்த்த உடனே ஆச்சரியப்படுறாரு. ஜூபிட்டர்னால் வியாழன். ஓகே, வியாழன் கிரகத்தை பார்த்து அங்கேயே நின்று ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஐ ஸ்டாப்டு பை ஜூபிட்டர் மார்வெல்டு பை இட்ஸ் ரெட் ஸ்டோம்ஸ் தட் லுக் லைக் மார்பிள்ஸ். அங்கே புயல் காற்று ரெட் கலரில் வீசுதான். ஓகேவா? ஜூபிட்டர் பிளானட்டில் ரெட் கலரில் வீசுதான். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறாரு. ஓகேவா? அந்த ஜூபிட்டர் பார்க்க எப்படி இருக்கான்? மார்பிள்ஸ் மாதிரி இருக்கான். ஓகே, மார்பிள்ஸ்னால் என்ன தெரியுமா? அந்த பளிங்கு கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பளிங்கு கல் மாதிரி இருக்கான். ஐ வில் ரீட் இட் அகைன். ஐ ட்ரீம் ஆஃப் ஃப்ளையிங் பியாண்ட் த எர்த் amidst the planets and the countless stars. I would stop by the red planet Mars. Here we dream of a home away from home. Fly on to watch the Saturn with its ring and moons. Then I stopped by Jupiter, marveled by its red stones that look like marbles.
Now look at the third stanza. Huddling through a belt of asteroids. Asteroids அப்படின்னா குறுங்கோள்கள், இந்த எரிக்கற்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கடந்து குறுங்கோள்களோட அந்த வளையத்தையும் கடந்து, பெல்ட்னா வளையம், ஓகே, அந்த வளையத்தையும் கடந்து, ஹர்லிங் அப்படின்னா தடைகளையும் பல தடைகளையும் கடந்து இந்த poet எங்கே பறந்து போகிறான்னு பார்க்கலாமா? I acrossed Uranus without a fuss. ஃபஸ் அப்படின்னா தொந்தரவு, எந்த தொந்தரவும் இல்லாமல் யுரேனஸ் பிளானட்டுக்கு போகிறார். ஓகே, யுரேனஸ்க்கு போகிறாரு. டு நெப்டியூன் த ப்ளூ ஐஸ் ஜெயிண்ட். ஜெயிண்ட் அப்படின்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐஸ் ஜெயிண்ட் அப்படின்னா ரொம்ப குளிர் நிறைந்த கிரகம் அப்படின்னா நெப்டியூன் தான். ஏன்னா சன்லேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய பிளானட் இது நெப்டியூன். ஸோ அது ரொம்ப ஐஸியாக இருக்கும், அதாவது பனி நிறைந்ததாக இருக்கும். எங்கெங்கே போகிறாரு? யுரேனஸ் அண்ட் நெப்டியூனுக்கு எந்த தடைகளையும் இல்லாமல், எந்த தொந்தரவும் இல்லாமல் பறந்து போகிறாரு. ஓகே, ஃபர்தர் ஹை ஐ ஃப்ளை பியாண்ட் த கேலக்ஸி. இன்னும் பறந்து போகிறாரு. ஃபர்தர் அப்படின்னா இன்னும் பறந்து போகிறாரு. எங்கே பறந்து போகிறாரு? பியாண்ட் த கேலக்ஸி, இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி, இந்த பால்வெளி அண்டம். கேலக்ஸி அப்படின்னா இந்த பால்வெளி அண்டம், நம்ம சூரிய குடும்பம்லாம் இருக்குது இல்லையா, அதாவது சோலார் சிஸ்டம் இருக்கிற இந்த கேலக்ஸியை தாண்டி பறந்து போகிறாரு. எதுக்காக பறந்து போகிறாரா? டு மீட் த கிரியேட்டர். கிரியேட்டர் அப்படின்னா படைத்தவர்னு அர்த்தம். ஓகேவா? டு மீட் த கிரியேட்டர் அப்படின்னா நம்மளை படைத்தவரை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஆஃப் திஸ் மேக்னிஃபிஷியன்ட் டிஸ்பிளே. மேக்னிஃபிஷியன்ட் அப்படின்னா அழகான, கம்பீரமான அப்படின்னு அர்த்தம். இந்த கம்பீரமான தோற்றத்தை படைச்ச அந்த படைப்பாளியை நான் பார்க்க போகிறேன். டு டேக் மீ பியாண்ட் த மில்கி வே. இந்த பியாண்ட், இந்த நட்சத்திர கூட்டங்களையும் தாண்டி, இந்த பால்வெளி அண்டத்தையும் தாண்டி என்ன எடுத்துகிட்டு போங்க. கடவுளை மீட் பண்ணி அவரை கூட்டு போகிறாராம். சரிங்களா? கடவுள் கூட சேர்ந்து இந்த மில்கி வே கேலக்ஸியெல்லாம் தாண்டி போய் பார்க்க போகிறாராம். டு வாயேஜ் அக்ராஸ் த கேலக்ஸி. அந்த வாயேஜ் அப்படின்னா பயணம். ஓகேவா? இந்த கேலக்ஸியும் தாண்டி ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு. யார்? இந்த poet. ஓகே, ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் poem. I will read it again. Huddling through a belt of asteroids, I crossed Uranus without a fuss. To Neptune, the blue ice giant. Further high I fly beyond the galaxy to meet the creator of this magnificent display, to take me beyond the Milky Way, to voyage across the galaxies. Next, இந்த லெசனோட glossary words பார்த்துடலாமா? பியாண்ட் அப்படின்னா அப்பாற்பட்ட, எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட அப்படின்னு அர்த்தம். அவுட்சைட் த லிமிட்ஸ் ஆர் ரீச். ஓகே, அவுட்சைட்னா அதற்கு அப்பாற்பட்ட, அதையும் தாண்டி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பியாண்ட், outside the limits or reach. Then செகண்ட் என்ன இருக்குது? amidst அப்படின்னா சரௌண்டட் பை, சூழ்ந்த அப்படின்னு அர்த்தம். இந்த நட்சத்திரங்களை சூழ்ந்து, பிளானட்ஸ்லாம் சூழ்ந்து இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில், அதற்கு மத்தியில் தான் இந்த poet பறந்து போகிற மாதிரி கனவு கண்டார். ஓகே, amidst அப்படின்னா சரௌண்டட் பை. ஓகே, நடுவில், அதற்கு மத்தியில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மார்வெல்லிங் அப்படின்னா சம்திங் தட் காசஸ் ஒண்டர். ஒண்டர்னா ஆச்சரியம். ஓகே, ஆச்சரியம் மிக்க அப்படின்னு அர்த்தம். மார்வெல்லிங் அப்படின்னா ஆச்சரியம் மிக்க. சம்திங் தட் காசஸ் ஒண்டர். மார்வெல்லிங், சம்திங் தட் காசஸ் ஒண்டர். ரிசம்பிள்ஸ், இந்த வேர்டு போயமில் இல்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க. ரிசம்பிள்ஸ் அப்படின்னா டு பி லைக் ஆர் சிமிலர் டு, ஒரே மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரே மாதிரி தோற்றம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். ரிசம்பிள்ஸ், டு பி லைக் ஆர் சிமிலர் டு. மார்பிள்ஸ் அப்படின்னா a little ball of glass or clay used by children to play. மார்பிள்ஸ் கோலி குண்டு விளையாடுவோம் இல்லையா, பளிங்குக்கள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த கோலி குண்டு தான் மார்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? மார்பிள்ஸ், a little ball of glass or clay used by children to play. ஓகே, ஹர்ட்லிங் அப்படின்னா தடைகளை தாண்டி. ரேசிங் ஓவர் த பேரியர்ஸ்.
ரேசிங் ஓவர் த பேரியர்ஸ். பேரியர்ஸ் அப்படின்னா தடைகள், அந்த தடைகளையும் தாண்டி போகிறது தான் ஹட்லிங். ஓகே. ஃபர்தர். ஃபர்தர் அப்படின்னா டு மூவ் அஹெட், இன்னும் முன்னாடி போகிறது, முன்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ஃபர்தர் டு மூவ் அஹெட், முன்னோக்கி செல்லுதல், கடந்து செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ வில் ரீட் இட் அகைன். பியாண்ட், outside the limits or reach, amidst, surrounded by, marveling, something that causes wonder, resembles, to be like or similar to, marbles, a little ball of glass or clay used by children to play, hurling, racing over the barriers, further, to move ahead. Okay குட்டீஸ், next exercise பார்க்கலாமா? மேட்ச் த பிளானட்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபீச்சர். இந்த பிளானட்ஸு அதோட தனித்தன்மை, ஃபீச்சர்னால் தனித்தன்மை, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை மேட்ச் பண்ண போகிறோம். எந்த பிளானட்டுக்கு என்ன ஃபீச்சர் அப்படிங்கிறத மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் மார்ஸ். மார்ஸுங்கிறது என்னது? ரெட் பிளானட். ஓகே, அதுக்கு சிகப்பு கிரகம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. மார்ஸ் ரெட் பிளானட். சேட்டன். சேட்டனுக்கு வந்து என்ன இருக்கும்? ரிங்ஸ் இருக்கும் இல்லையா, வளையம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு ரிங் அண்ட் மூன்ஸ், அதுக்கு நிலவுகளும் இருக்குது, ரிங்ஸும் இருக்குது. சேட்டன், ரிங் அண்ட் மூன்ஸ். ஜூபிட்டர். ஜூபிட்டருக்கு என்ன இருக்கும்? ரெட் ஸ்டோம் இருக்குமா. ஓகே, ஜூபிட்டரில் என்ன நடக்கும்? ரெட் ஸ்டோம், அதாவது சிகப்பு கலரில் புயல் வருமா. சரிங்களா. அடுத்து யுரேனஸ். யுரேனஸ் அப்படின்னா என்ன வரும்? ரோலிங் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ், அதோட ஆக்சிஸில் சுற்றிகிட்டே இருக்கும். சரிங்களா. அதோட ஆக்சிஸ்னால் அச்சு, அதோட பாதையில் அது சுற்றிட்டுருக்கும். சரிங்களா. ரோலிங் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். நெப்டியூன். நெப்டியூன்கிறது ப்ளூ ஐஸ் ஜெயிண்ட். ப்ளூ ஐஸ் ஜெயிண்ட், அதாவது ப்ளூ கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஐஸ் ஜெயிண்ட்னா மிக குளிர்ந்த பிரதேசம். சரியா, மிக குளிர்ந்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கிரகம் வந்து நெப்டியூன். ஓகே, ஜெயிண்ட்னா மிக பிரம்மாண்டமான பெரிய அப்படின்னு அர்த்தம். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வந்து கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். வேர் இஸ் த poet flying to in the dream? அவரோட ட்ரீமில், கனவில் எங்கே பறக்கிற மாதிரி கனவு கண்டாராம்? The poet flies beyond the earth in his dream. beyond the earth, அதாவது பூமியை தாண்டி பறந்து போகிற மாதிரி கனவு கண்டார். சரிங்களா. which planet has rings around it? எந்த பிளானட்டை சுற்றி தான் ரிங்ஸ் இருக்குது? Saturn. Saturn has rings around it. ஓகே, Saturn சுற்றி தான் ரிங்ஸ் இருக்குது. Saturnனா சனி கிரகம், அதை சுற்றி தான் ரிங்ஸ் வளையங்கள் இருக்குது. தேர்ட் கொஸ்டின். which planet has red storm? எந்த பிளானட்டில் ரெட் ஸ்டோம் அடிக்குமா? அந்த சிகப்பு புயலில் வரும். ஜூபிட்டர். ஜூபிட்டர் has red storm. Why does the poet fly out of the universe? இந்த poet வந்து ஏன் யூனிவர்ஸை தாண்டி பறந்து போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு? ஏன் அப்படின்னா, அவர் வந்து தன்னோட கிரியேட்டர் யார், தன்னை படைச்சவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பறந்து போகிறார். The poet flies out of the universe to meet his creator. அவரோட கிரியேட்டர் யாருன்னு அவரை மீட் பண்ணுறதுக்காக பறந்து போகிறாராம். சரிங்களா. ஃபிஃப்த்து ஒன். நேம் த பிளானட்ஸ் த poet flies through. எந்தெந்த பிளானட்ஸ் எல்லாம் கடந்து பறந்து போகிறாரு இந்த poet? யார்? எந்தெந்த பிளானட்ஸு? மார்ஸ். மார்ஸ்னா செவ்வாய் கிரகம். சாட்டர்ன் சனி கிரகம். ஜூபிட்டர் வியாழன். யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஓகே, இந்த பிளானட்ஸ் எல்லாம் கடந்து போகிறார். ஸோ எப்படி எழுதணும் ஆன்சர்? Mars, Saturn, Jupiter, Uranus and Neptune are the planets the poet flies through. Okay, okay, Kutis, I hope you understand this section. Thank you for watching this video.